லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னண்ணா மறந்துட்டீங்களா? நம்ம திவ்யா கலெக்டராக பரீட்சை எழுத போறாங்கல்ல? ஆமால. பாத்திபா, திவ்யாவுக்கு ஒரு போனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். என்னப்பாச்சு? அண்ணா, அவளுக்கு போனே போக மாட்டேங்குது. போன் போகலையா? திவ்யா, என்ன டைம் ஆச்சு? இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க? டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. கிளம்பலாமா? என்ன திவ்யா, சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள கிளம்பலாம்னு சொல்ற? ஐயோ இல்ல, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சாப்பிடுறேன். என்ன திவ்யா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல வந்து சாப்பிடு. சாப்பிட்டு போய் எக்ஸாம் எழுதுனாதான் நல்லா எழுத முடியும். இல்ல, எனக்கு பசிக்கல மாமா. திவ்யா, உனக்கு பசிக்குமா பசிக்காதான்னு எங்களுக்கு தெரியாதா? இல்ல மாமா. இங்க பாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. உட்காரு. அம்மா குடுங்கம்மா. இந்தடா மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம்க்கு போகணும் மாமா. டைம் ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிடு. அவன் தான் சொல்றான்ல, நானே உன்னை எக்ஸாம் கூட்டிட்டு போறேன், சாப்பிடு. நீங்களா? ஆமா, நான் தான். இங்க பாரு திவ்யா, உன்னை எக்ஸாம் எழுத கூட்டு போக வேண்டிய பொறுப்பு என்னோடது. சரியா? இந்த சாப்பிடு. சாப்பிடு. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? நிஜமாதான் சொல்றாங்களான்னு தெரியலையே. என்னம்மா லேட் ஆகுதுன்னு சொல்ற? சாப்பிடாம தட்டையை பார்த்துட்டு இருக்க? இல்ல அத்தை, தோ இப்ப சாப்பிடுறேன். சாப்பிடு. என்னடா திடீர்னு இப்படி நல்லவங்க மாதிரி பேசுறாங்களே? நம்மள கூட்டிட்டு போவாங்களா, நம்பலாமா? அப்படிதானே யோசிக்கிற? ஹேய் திவ்யா, பாத்து மெதுவா. தண்ணி, இந்த தண்ணி குடி. இந்த தண்ணி பாத்து குடி. உன் அக்கா கறிய பாரு, எக்ஸாம் இருக்கே, இவ போனாலா இல்லையான்னு யோசிப்பா. டைம் இருக்கு, சாப்பிடு திவ்யா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன பண்றது இப்போ? சாப்பிட்டியா? டே ஆனந்த், நீ போய் முதல்ல கார் எடுக்க சொல்லு. சரிம்மா. அத்தை, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் ஆட்டோலயே போயிடுறேனே. ஆட்டோலியா? நீ கலெக்டருக்கு எக்ஸாம் எழுத போற? ஊர்ல இருக்கிறவங்கள நீ ஆட்டோல போறத பார்த்தா எங்களை தானே குத்தம் சொல்லுவாங்க. கரெக்ட்டுமா. மத்தவங்களை விட உன் அக்கா காரி வந்து எங்க கிட்ட தான் கத்துவா. எதுக்கு பிரச்சனை? எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நம்ம கார்லயே போய்க்கலாம். என்னடா? ஆமாமா. ஓ, ரஜினி அக்காக்கு பயந்து தான் கூட்டிட்டு போறாங்களா? திவ்யா சாப்பிடு. சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் போய் நீ நல்லபடியா பாஸ் ஆகி கலெக்டர் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன். நீ சாப்பிடு திவ்யா, சாப்பிடு. சாப்பிடு. திவ்யா, காஃபி எதுவும் குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். வண்டி வந்துருச்சாடா? அதெல்லாம் எப்போ வந்துருச்சுமா. அப்ப வாடா, கிளம்பலாம். திவ்யா, ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டல?
எடுத்துட்டேன் போலாம் வா திவ்யா. கிளம்பலாம் வா. என்ன இது? வீடு பூட்டிருக்கு. எங்க போயிருப்பாங்க? யாரு எங்க வேணா போகட்டும். திவ்யா எக்ஸாம் எழுத போயிருந்தா ஓகே தான். என்ன பாக்குற? முகத்துல சீரியல் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமா எரியுது. யாரு? உங்க அக்காவா? ஆமா அத்தை, ரஜினி அக்கா தான். என்ன நீங்க எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படியா? அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அத்தை, என்ன சொல்றீங்க? என்ன நீங்க சிரிக்கிறீங்க? ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்லையே. சரி, இங்க இருந்து ஒரு யூஸும் இல்லை. எக்ஸாம் சென்டருக்கே போய் பார்க்கலாம். முதல்ல நீங்க என் மொபைல கொடுங்க. ஏண்டி, உன் அக்காக்காரி என் புள்ளைய கை நீட்டி அடிப்பா, என் வீட்டுக்கு வந்து என்ன மரியாதை இல்லாம பேசுவா, என் புள்ளையவே மிரட்டுவா. அவ சந்தோஷப்படுற மாதிரி நாங்க உன்னை கலெக்டர் ஆக்கணுமா? மூச்சு மூச்சு விடக்கூடாது. எக்ஸாம் எழுத வழி கிளம்புற. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, தப்பு மேல தப்பு பண்றீங்க. வேணா அத்தை, இப்படி பண்ணாதீங்க. மாமா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நான் எக்ஸாம் எழுத போகணும். ப்ளீஸ் மாமா. மா, இவன் நம்ம இப்படி அழ ஆரம்பிச்சிட்டா? டேய், எல்லாம் நடிப்புடா. நீ நம்பிராத. இந்த குடும்பமே டிராமா கோஷ்டி தானே. அத்தை, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போங்க. ரஜினி அக்காவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்களை சும்மா விட மாட்டான். ஏய், தெரியும்டி. அவ என்ன செய்வா, நீ என்ன செய்வன்னு எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கும். இங்க பாரு திவ்யா, நீ என்ன செஞ்சாலும் நீ இன்னைக்கு எக்ஸாம் எழுதலைனா போனது போனது தானே. எங்களுக்கு அதுதானே தேவை. என்னோட சிஸ்டர் வந்துட்டாங்களான்னு சரிங்கம்மா. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, பேர் என்ன? அவங்க பேரு திவ்யா. சரிங்கம்மா, பாக்குறேன். அண்ணா எம் திவ்யா பாருங்க. சரிம்மா சரிம்மா.
ஹலோ பார்த்திபா உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஆமா உடனே கிளம்பி வந்துரு. என்னாச்சு? நீ சீக்கிரம் வா, நான் சொல்றேன். மாமா ப்ளீஸ் மாமா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் கலெக்டர் ஆனா உங்களுக்கு தானே பெருமை. இல்ல என்னடி சென்டிமெண்டலா? ஒரு புருஷனா என் புள்ள அதிகாரம் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். நீ கலெக்டர் ஆகி அவன் உனக்கு கூஜா தூக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஏய் நான் அடிக்காதடி. முதல்ல எக்ஸாம் எழுத போகட்டுமான்னு கேட்கும்போது எப்படி எல்லாம் பேசினேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பேசினேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசினேன். எதையும் நான் மறக்கல. பார்த்திபா, என்ன ரஜினி, எதுக்கு அவசரமா வர சொன்ன? பார்த்திபா இன்னைக்கு திவ்யாக்கு எக்ஸாம். ஆனா அவ எக்ஸாம் எழுத வரல. அவளுக்கு கால் பண்ணா கூட நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அவங்க வீட்ல இருக்கிற யாருக்கு கால் பண்ணாலும் யாரும் எடுக்கல. என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். திவ்யா நம்பர் அவனுக்கு அனுப்புனா அவன் லொகேஷனை ட்ராக் பண்ணிடுவான். ஹலோ ஸ்ரீதர். சொல்லு மச்சான். இப்போ உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். ஓகே. இமிடியேட்டா அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஓகே மச்சான், பண்றேன்டா. சீக்கிரம்டா. உன்னை மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்க எல்லார பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. ரஜினி அக்கா கண்டிப்பா வருவா. வந்து என்ன எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போவா. நான் கலெக்டராக தான் போறேன். பாத்தியாடா பாத்தியாடா, இவ்வளவு நேரம் கெஞ்சுற மாதிரி பாவமா பேசினா இப்ப திமிர காட்டுற பாத்தியா? எல்லாமே நடிப்பு. டேய், இவளை போய் நம்பி என்னைக்குமே மனசு இறங்கிறாதுடா ஆனந்து. இவ எக்ஸாம் எழுதுற தசை பக்கம் கூட கார் போக கூடாது. மா, கார் மட்டும் இல்ல, இனிமே இவ வாழ்க்கை நாம நினைக்கிற டைரக்ஷன்ல தான் போக போகுது. மத்த எந்த விஷயத்துல எதுனாலும் நான் கேக்குறேன் அத்தை. இந்த எக்ஸாம் மட்டும் எழுத விடுங்க ப்ளீஸ். எதுக்கு? நீ கலெக்டர் ஆகி கால் மேல கால் போட்டு உட்காருவ, நாங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? போடி. ஆமா, இவ்வளவு நேரம் என்னமோ உங்க அக்கா வருவா, வீர சாகசம் எல்லாம் பண்ணி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வைப்பான்னு வீராப்பா பேசுன. இப்ப என்ன அப்படியே எங்க கிட்ட மாத்தி கெஞ்சிக்கிட்டு இருக்க? நாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா இவ ஆட்டம் ஓவரா இருக்கும்டா. இப்ப எப்படி பம்பரா பத்தியா? இதே மாதிரி பம்பிக்கிட்டே அதான் அந்த ரஜினி மகாராணி என் கால்ல வந்து விழறாளா இல்லையான்னு பாரு. அப்ப தெரியும் இந்த செல்வி யாருன்னு. வண்டியை நிறுத்துடா, நிறுத்துடா. அண்ணா நிறுத்துங்கண்ணா, வண்டியை நிறுத்துங்கண்ணா. அப்படியே லெஃப்ட்ல ஓரமா ஓரமா. நிறுத்துங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? பிளான் ஏதாவது மாத்திட்டியா? நம்ம வேற எங்கேயாச்சும் போறோமா என்ன? இவளோட லட்சணத்துக்கு இந்த பிளானே போதும். அப்புறம் எதுக்குமா நிறுத்த சொன்ன? டேய், இவகிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு.
அங்க இளநீ கடை இருக்கு பாரு. ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம்டா. அம்மா இவ டேய், இந்த சில்வண்டுக்கெல்லாம் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்காளே அதே போதும். திவ்யா ஓடுறாமா? டேய், புடிடா அவள, புடி. ஏய் எங்கடி ஓடுற? எங்கடி ஓடுற? வாயை மூடிட்டு வா. ரஜினி அங்க பாரு. டேய் போடுறா, இன்னும் 4 அரை போடுறா, அப்பதான் சரிப்பட்டு வருவா. அத்தை ப்ளீஸ் அத்தை, மாமா நான் எக்ஸாம் எழுத போகணும் மாமா. அத்தை தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை. அத்தை டேய் ஆனந்தே, மாமா வேண்டாம், இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்ல கார்ல ஏத்தி விட. வாடி வா. வரமாட்டேன், நான் வரமாட்டேன். பாக்க அமைதியா இருந்துட்டு எப்படி அடம் பிடிக்கிறா பாரு. வாடி, இன்னும் 4 சாத்து சாத்துடா இவள, இல்லைன்னா சரிப்பட்டு வரமாட்டாங்க. வாடிங்கிற. அவ மேல இருந்து கையெடுங்க. அவ மேல இருந்து கையெடுங்கன்னு சொன்னேன். நீ வா திவ்யா. என்னாச்சு திவ்யா? இந்த எக்ஸாம் எழுத விடாம இவங்க 2 பேரும் தடுக்கிறாங்கக்கா. மனுஷங்களா நீங்களா? கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம இப்படி பண்றீங்க? டேய், அவ உன்கிட்ட என்னடா கேக்குறா? எக்ஸாம் எழுதவான்னு தானே கேக்குறா? எக்ஸாம் எழுதி அவ கலெக்டரானா உனக்கு தானடா அது பெருமை. எங்களுக்கு எந்த பெருமையும் வேண்டாம். ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அப்போ
நீங்க அவளை கலெக்டர் ஆக்குறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாக்கா, பொய், எல்லாமே பொய். விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் மிரட்டிதான் எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது நடிப்புன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சுக்கா. நீ என்ன சொன்ன திவ்யா? விஷம் குடிச்சாங்கன்னு தானே சொன்ன? குடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்கக்கா. ஒவ்வொரு தடவையும் நான் ரஜினி அக்காவோட பேரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டிதான் என்ன எல்லாமே செய்ய வச்சாங்க. கேட்க ஆள் இல்லனா என்ன வேணா செய்வீங்களா? ஏய் ரஜினி, ஏய், ஒரு அடி எடுத்து வச்ச பொலந்துருவேன். பொழப்படா பொழப்ப. ஏன் எங்களுக்கெல்லாம் கையிலையா? நாங்க அடிக்க மாட்டோமா? ஏய் விடு, பாருடா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? ஏய், ஏய் விடு, வலிக்குது, விடு.